வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா பலவிதமான அப்டேட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 அப்டேட்டுக்கு மேல இன்னைக்கு குடுத்துருக்காங்க. அது இனி அப்கமிங் கவுன்சிலிங், அதாவது அடுத்ததா உங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போற கவுன்சிலிங்க்கு இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களால ஒவ்வொரு அப்டேட்ட பத்தியும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க டைப்பிஸ்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க, குரூப் 4 டைப்பிஸ்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கவுன்சிலிங் மெமோ பார்த்தீங்கன்னா 7/2/2025 இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, பில் கலெக்டர் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்ததா உங்களுக்கு டைப்பிஸ்டுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். சரிங்களா? அதற்கான கவுன்சிலிங் மெமோ எப்ப இருந்து டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 7/2/2025 இருந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டேட்டை ரிமைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமான கவுன்சிலிங் டேட் கொடுத்திருந்தாங்க. 22ல இருந்து 12 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு மட்டும் டேட் கொடுத்திருந்தாங்க 12/3ன்னு சொல்லிட்டு. டைப்பிஸ்டுக்கான கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்துல இருந்துச்சு. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஏஓ, அதுக்கப்புறம் ஜேஏ இந்த மாதிரியான போஸ்ட்டுகளுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். அதற்கப்புறம் 24 பிப்ரவரியிலிருந்து 6 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப்பிஸ்டுக்கான கவுன்சிலிங் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, சுருக்கெழுத்து தட்டச்சர், அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்ச்ல இருந்து 12 மார்ச் வரைக்கும் 3 நாளைக்கு இதற்கான கவுன்சிலிங் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிக்கிறாங்க. அடுத்ததா இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இஃப் இன் கேஸ் ஃபாரஸ்ட் கார்டு, அதாவது அனெக்சர் 4ல இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட், அதாவது அனெக்சர் 4ல இருக்கிற வேகன்சிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் யார் யாருக்கெல்லாம் சைன் பண்ணியிருந்தா அது வேலிடு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் எபோவ் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜென்ட், அதாவது கவர்மெண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல அசிஸ்டன்ட் சர்ஜென்ட்டுக்கு மேல இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் உங்களுக்கு சர்டிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுலயுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால அதையும் கிளியரா எந்த மாதிரியான ரேங்க்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குனீங்கன்னா அது வேலிட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. சீனியர் சிவில் சர்ஜன், அதுக்கப்புறம் சிவில் சர்ஜன், அதுக்கப்புறம் சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன், இவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்பவுமே வேலிடு. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்எம்ஓ, ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசிக்னேட் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்த மாதிரியான மெடிக்கல் கேட்டகரியில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரேங்க்ல இருக்கிறவங்க கிட்டையும் நீங்க சர்டிபிகேட் வாங்கினீங்கனாலும் அதுவும் வேலிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஆர்டர்ல உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஜேஏ, அதுக்கப்புறம் விஏஓ, இளநிலை உதவியாளர், அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலருக்கு நடக்குது. அதுக்கு அடுத்தது தட்டச்சர், அதுக்கப்புறம் சுருக்கெழுத்து தட்டச்சர், இந்த 3 பேருக்கு நடைபெறும் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை. சரிங்களா? அதாவது வாக்கிங் இதெல்லாம் யாருக்கு அடுத்ததா பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோட இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், அதாவது பழங்குடியின இளைஞர்கள் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேகன்சி ஃபாரஸ்ட் கார்டில் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. அதற்கான கவுன்சிலிங் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்க மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டிகிரி படிச்சவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் எடுத்தவங்களா இருக்கணும். சரிங்களா? இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் உங்களால ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வர மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சரிங்களா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்க முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னால கண்டக்ட் பண்ண சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சவங்களா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதோட டிபார்ட்மெண்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. 273 பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் இருக்கு. அதுக்கப்புறம் 272 பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கு. சரிங்களா? இந்த வேகன்சிஸ் எல்லாம் இன்னுமே யாருமே எடுக்காம இருக்கிறாங்க. அதனால அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இது. ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லயே இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் இந்த போஸ்ட் எங்கனால ஏன் எடுக்க முடியல அப்படின்னு கிளைம் பண்றதுனால இந்த ஒரு ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க.
அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மெடிக்கல் பிளான் ஃபார்ம் அண்ட் ஹெர்பல் மெடிக்கல் கார்ப்பரேஷன்ல வந்துட்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, என்ன பண்ணியிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்துட்டு நீங்க படிச்சிருக்கணும் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்பரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க வந்திருக்குன்னா, தமிழ்நாடு கோஆபரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமா வந்துட்டு ஒரு ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதே மாரி வந்துட்டு டெலிஃபோன் ஆப்பரேட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆப்பரேஷன் வந்துட்டு நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்துட்டு நீங்க படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணதுல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனுக்கான வேகன்சி எடுக்கணும்னா வந்துட்டு, பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கான வேகன்சி எடுக்கணும்னா, அதே மாரி வந்துட்டு பிகாம் வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன்ல எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, காமர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன்ல வந்துட்டு முடிச்சிருக்கோம்னா, அதே மாரி பிகாம் வந்துட்டு முடிச்சிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. சரி, ரெகக்னைஸ்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா ஈக்குவலன்ட்டான ஒரு டிகிரி வந்து நீங்க பிகாம் வந்துட்டு முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே நெறைய பேர் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எங்கனால ஏன் எடுக்க முடியல அப்படின்னு கொஸ்டின் பண்ணதுனால, அதற்கான அந்த ஸ்பெஷல் டிகிரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நோட்டிஃபிகேஷன் அப்டேட் அடெண்டம் 1F 2024 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தே வந்துட்டு சொல்லியிருந்தோம். நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட வேகன்சியை வந்துட்டு 4ஆ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமா 17ஆ இருந்த வேகன்சில வந்துட்டு 4 வேகன்சி ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருந்த வேகன்சி. சரிங்களா? அந்த 4 வேகன்சி எடுக்கப்பட்டிருந்ததும் போக வந்துட்டு மிச்சம் நேத்து வரைக்கும் 13 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருந்துச்சு. அந்த 13 வேகன்சியுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டதா வந்துட்டு நேத்து வந்து உங்களுக்கு குடுத்திருந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல வந்துட்டு ஸ்டார் மார்க் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதற்கான அப்டேட் அதாவது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பரோட வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1F 2024 சரிங்களா? 1F/2024 அப்படிங்கிற இதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பே லெவலுக்கான ஒரு இதுவும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. ரூ. 16,500 ₹52,510 வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? மத்தபடி வந்துட்டு இதை தவிர மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு 1A 1B 1C 1D 1Eல கொடுத்த மாதிரி வந்துட்டு அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்துட்டு முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அடெண்டம் 1Dல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல சரிங்களா? தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல ஒரு 16 வேகன்சி 5 போஸ்ட்டுகளுக்காக வந்துட்டு கொடுத்திருந்தாங்க டிவைட் பண்ணி. அந்த வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற நோட்டிபிகேஷன் அதாவது வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பிடிஎஃப்ல வந்துட்டு அப்டேட் ஆகலை. சரிங்களா? அந்த 16 வேகன்சிக்கான என்ன ஒரு கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் தெரியலை. நான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோவிலுமே வந்துட்டு இதை பத்தி வந்துட்டு நான் திரும்ப திரும்ப வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதற்கான அப்டேட் கிடைக்கல. சரிங்களா? அப்படி அப்டேட் வந்துட்டு கிடைக்கும் பட்சத்தில் உங்களை அப்டேட் பண்றேன். அதே மாதிரி வந்துட்டு அப்டேட் கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு அந்த 16 வேகன்சிக்கான கிளாரிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீக்கடன் நியூஸ் அண்ட் டியோட்.